வணக்கம் நண்பர்களே. இப்போ பாஜகவில் இதுக்கு முன்னாடியும் சரி இனிமேலும் சரி அண்ணாமலை கப் இல்லை, அதாவது முன்னாடி இருந்தவங்களுக்கும் பின்னாடி இருந்தவங்களுக்கும் வருவாங்க, வராமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ளதில் அண்ணாமலை தான். முன்னாடி தலைவர் இருந்திருக்கலாம், ஆனால் இவ்வளோ தூரம் வைப்ரண்ட்டாக கொண்டு வந்து இளைஞர்லாம் இவ்வளோ தூரம் சேர்ந்து நீங்கள் திருப்பூரில் அந்த தேசிய அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்ததுக்கு இது பேரணி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்காக தான் கூட்டம் போடுது. நயினார் நாகேந்திரன் சொல்லி சாப்பிட்டா போயிட்டு வேறு சொன்ன தென்றல் மாதிரி போயிட்டு இருந்தால் அதெல்லாம் வேலையாகாது. அதனால தான் இந்த ஏடிஎம்கே கூட்டம்லாம் பிரச்சாரம் வேணால் பண்ணுவார். அதுக்காக காவடி தூக்கணும் அவசியம் இல்லைன்னு அவர் வேண்டான்னு இவராத்தான் சொல்லியிருக்காரு, யாரும் நீக்கலை. அதை முதல் புரிஞ்சுக்கணும். ஒரு வேளை பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்தால் வரலாம்னா கேப் ஆயிடுதில்ல, 3 வருஷம் முடிஞ்சால் அடுத்த ஸ்பெல்லு வரலாம். அந்த 2 ஸ்பெல் இருக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொடுக்க மாட்டாங்க பாஜகவில் பொறுத்த வரைக்கும். இப்போவே கூடி ஒருவேளை அகில இந்திய தலைவராக வர்றாரா, தென் மாநில தலைவராக வர்றா, அது பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவர் மந்திரியெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் இங்கே திராவிடங்களை ஒழிக்கிறதுக்காக தான் பார்க்குறது. எதுக்குன்னா இப்போது இவர் இருக்கிற முடியும் இந்த வைப்ரண்ட்டாக இருந்தது இல்லையா, அதில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா என் மக்கள் என் பாத யாத்திரைலாம் வந்தது. அப்போ அந்த இளைஞரோட எழுச்சி அதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் இப்போ ஒரு பிரேக், அது வித்தியாசம் தெரியுது, எல்லாம் குறிப்பிட்றாங்க. இதில் அந்த தோட்டத்திலலாம் இருந்த வயதானவர்கள் கொலை செய்யப்பட்டு நகையெல்லாம் களவு போச்சு இல்லையா, பலடம் உட்பட போன வருஷத்துலேருந்து. அதுக்கு இப்போ கூடி கெடு வச்சுருந்தார். இப்போ தலைவராக இல்லை, ஆனால் கெடு வச்சுருந்தார். 20ஆம் தேதி நாளைக்கு, இது சொன்னது ஒரு 30 days பேக், 20ஆம் தேதிக்குள்ளே கண்டுபிடிக்கலாம் உண்ணாவிரதம் தொடர சிவகிரியில் கடைசியாக நடந்தது, ஈரோடு. அப்படி அங்கே எதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை. அவர் சொல்லி இப்போ இன்றைக்கி 19th நாளையிலேருந்து ஆரம்பிக்கிற அந்த ட்விட்டர் போட்டார் உண்ணாவிரதம் இல்லைன்னு. ஏன்னா இப்போ 3 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது பழைய குற்றவாளிகள். அவங்க அதுலேருந்து விடுபட்டுட்டு இந்த மாதிரி ஒருத்தன் வேலைக்கு போகிற மாதிரி போகிறது, அது சொன்னனே கேட்ட மாதிரி அந்த கொலை குற்றங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க 3 பேர்த்த. ஸோ போன வருஷம் நடந்ததுக்கு அவங்க ஒன்றும் சரியாக முன்னெடுக்கலை. இப்போ அண்ணாமலை ஃபோர்ஸ் போட்டார் சிவகிரியிலேருந்து, இப்போ 19th கண்டுபிடிச்சிருக்கு. இல்லைனா ஒரு தொடர் உண்ணாவிரதம் வந்திருப்பார். ஸோ எல்லாமே செய்ய முடியும். இவங்க 4 வருஷம் அப்படி ஒப்பிட்டுருக்கா. இப்போ எலெக்ஷன் வரதுனால எல்லாம் அழுத்தம் கொடுக்கும், நடக்குது. இது முதல்ல செய்ய வேண்டியதானே. அப்புறம் கூடி இதே மாதிரி எடப்பாடி பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சின்லாம் சொன்னார் ஸ்டாலின். இங்கெல்லாம் அப்படியே தேனார் பாடு ஓடுற மாதிரி உடனே அவர் ஒரு கவுண்டர் கொடுத்தார் பழனிசாமி. அரக்கோணம் அவலாச்சமான ஆட்சி அப்படின்ட்டார். மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் 2 திராவிடமும் மொழி இன்னும் அண்ணாமலை பிளான் பண்ணார். அதுக்கான நேரங்காலம் வரணும் அவரே சொல்லிட்டார். ஒன்று இப்போ கூட இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் விசாகன் 2 நாள் விசாரிக்கிறாங்க. அப்புறம் துணை மேனேஜர் மாதிரி உள்ளவங்களையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டாஸ்மாக்.